வணக்கம். இன்றைக்கி விருச்சிக ராசியில் இருக்க அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சனி தசையில் தான் பிறப்பாங்க. 7 வருஷம் அவங்களுக்கு சனி தசை நடக்கும். அந்த திசை வந்து அவங்களுக்கு சரியில்லை. கொஞ்சம் வந்து காயம் படுறது, வெட்டு காயம், இந்த மாதிரி கீழே விழுகிறது, இந்த தையல் போடுறது, இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வருஷம் வந்து தசை வரும். அந்த தசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியில்லை தான். கொஞ்சம் என்ன சொல்ல, படிப்பு வந்து சரியாக வராது. அதாவது 17 வருஷம் வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான குணம் என்னென்னா அமைதியானவர்கள் தான் இவங்க. ஆனால் வந்து சண்டை என்றால் இவர்களுக்கு சக்கரை பொங்கல் தான். ஆனால் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. எந்த தொழிலையும் சிறந்து விளங்குவாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணால் ஆசிரியராக இருப்பாங்க, மருத்துவராக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு வாக்கில் வந்து இவர்களை மிஞ்சவே முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது எந்த தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் இவங்கள மாதிரி செய்ய முடியாத வேலையை அந்த மாதிரி செய்வாங்க அவங்க. ஒரு ஆண் நட்சத்திரத்துக்கு உள்ள குணம் வந்து அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு ஆண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது கம்பீரமாக, அதாவது வெளியில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. யாருக்கும் வந்து பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து சனி தசைக்கு அப்புறம் வந்து 17 வருஷம் அவங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னேன். இந்த நேரத்தில் வந்து படிப்பு வந்து குழந்தைங்களுக்கு சரியாக வராது. அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக அம்மா வந்து சரியாக இருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் தசை வரும். அந்த புதன் தசையில் பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா வரும். அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் வந்து படிக்கிறதுக்கு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ வேலைக்கெல்லாம் போவாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கும் போவாங்க. ஆனால் நிரந்தரமாக அந்த வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா கேது தசை இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அது யாராவது இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய மரியாதை வந்து கொடுக்கணும். இவங்களை வந்து ஒரு கேலி பொருளாக இந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையே எனக்கு வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா தேவகணம். எனவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகான தோற்றம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க மாமிசம் வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்காது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து தேவகணம் அப்படிங்கிறதுனால மாமிசம் வந்து தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் போல் இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் இவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அனுஷ்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து மற்ற நடிகைங்களை மாதிரி இல்லாமல் அவங்க எப்படி ஒரு வீரமாக ஒரு தைரியமாக எப்படி ஒரு பெண்மணியாக நடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கவுங்க திசாபுரத்தியை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல இதில் பிறந்திருப்பாங்க. அதனால அது அப்படி இருக்க ராணி மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்க ராணி. ஓகேவா? அதாவது விருச்சிக ராசி வந்து போன ஜென்மத்தில் வந்து நிறைவேற ஆசைகள் காரணமாக தான் இங்கே பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறாத ஆசைகள் வந்து இப்போ இந்த இதில் வந்து அவங்க ராணி மாதிரி வாழ்கிறாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்க திசாபுத்தியை பொறுத்து தான் அது நடக்கும். தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனை வந்து வழிபடணும். விஸ்வாமுத்திரர் சித்தர்களை வந்து அவங்க வந்து வழிபாடு பண்ணலாம். விஸ்வாமுத்திரர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். அவங்க அதாவது அடிக்கடி வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா கோயிலுக்கு போனால் வந்து பேக்கில் தான் போவாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே எப்போயாவது கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அது வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு பின்னோக்கி தான் போயிருக்கும், முன்னோக்கி வந்திருக்காது. அதனால் வந்து அதாவது கர்மா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கர்மாவே கிடையாது. ஆனால் கர்மாவை பிடிச்சிட்டு வர மாதிரி போயிடுவோம். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சிம்பிள் பார்த்தோன்னா இவங்களுக்கு என்னென்னா குடை, முருகனோட வேலு, ஈட்டி, இந்த சிம்பிள் வந்து அவங்க பயன்படுத்தலாம். அடுத்து வாழ்வோட பிற்பகுதியில் தான் இவங்களுக்கு வந்து யோகம். 40 வயசுக்கு பின்னர் தான் வந்து பணம் வந்து சேரும். அது வர கஷ்டம்தான். நிம்மதியின்மை, திருமணம், சரியான வரன் வந்து அமைந்தால் நல்லது. அப்படி சரியான வர அமையலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது இறப்பு வரைக்கும் அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அதாவது காதல் இவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து வீட்டில் செஞ்சு வைக்கிற மனம் கிடையாது, காதல் மனம் தான் செய்யணும். அப்படி காதல் மனம் செஞ்சு வந்தாங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு புகழோடு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேரே வாங்காது, நல்ல பேர் தான் வாங்குவாங்க. இவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. அதனாலவே பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கெட்ட பேர் வராது. அடுத்து கடைசி காலத்தில் வந்து பணம் சேர்த்து வச்சு உட்காந்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு பணம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்க இருக்கும் வீட்டில் வந்து அரசு வேலை பார்ப்பவங்க கண்டிப்பாக ஒருத்தராச்சும் இருப்பாங்க. இதாங்க இந்த அனுஷ நட்சத்திரத்தோட குணம்.